ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எம்ஜிஆர் நகரில் தாங்க நின்றுட்டுருக்கிறேன். இங்கே வந்துட்டு கலைச்செல்வி அப்படின்றவங்க வீட்டுக்கு தான் இன்றைக்கி நான் போக போகிறேன். கலைச்செல்வி பற்றி ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். கலைச்செல்வி வந்துட்டு யோகா பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா. யோகாவுக்கு அப்புறம் அவங்க மனசு சாந்தி அடையக்கூடிய விஷயமும் அவங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறதும் கிச்சன் தானா. கிச்சனில் அதுவும் நம்ம உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் ப்ரோக்ராம் அவங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் சரி பண்ணி பார்க்குறதுக்கும் சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க கலைச்செல்வி பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அப்படியே குடும்பம் பயங்கரமாக இருக்குது. பார்த்தா மாநாட்டுக்கு உட்காந்துருக்க மாதிரியே இருக்கிறீங்க. சமைக்கிறதுல வந்தீங்க எல்லோரும் இன்றைக்கி. ஓகே, சூப்பர். சொல்லுங்கள், ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். கலைச்செல்வி ஹஸ்பண்ட் இவங்க. உங்கள் பேர் சார்? சரவணன் மேடம். சரவணன், என்ன பண்ணுறீங்க சார்? இன்டீரியர் டெக்கரேட்டர் இருக்கு. வெரி குட், சூப்பர். இவங்கெல்லாம் உங்கள் பொண்ணுங்களா? நெய்பர்ஸா? உங்கள் பேர் என்னம்மா? தர்ஷனா. தர்ஷனா, என்ன பண்ணுறீங்க? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நல்லா படிப்பீங்களா? இந்த ஆண்டி நல்லா சமைப்பாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் ஸ்ரீவித்யா. ஓகே, என்ன பண்ணுறீங்க? வித்யாலயா 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட். நல்லா படிப்பீங்களா? இந்த தடவை பப்ளிக் எக்ஸாமினேஷன் இல்லை, நல்லா படிக்கணும், சரியா? நீங்கம்மா? என் பேர் பூஜா. இன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்க கலை? இன்னைக்கு தேங்காய் பர்ஃபி பண்ண போகிறேன். தேங்காய் பர்ஃபி. கலை, கிச்சன் போகலாமா? போகலாம் வாங்க. கலை, கோகனட் பர்ஃபிக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு முதல்ல சொல்லிடுறீங்களா கலை? 1 கப் ரவை, 1.5 கப்பு சர்க்கரை வேணும். 1 கப் ரவை, 1 கப் தேங்காய் துருவல், 1.5 கப்பு சர்க்கரை, நெய் ஒரு 1/2 கப், நெய் ஒரு 1/2 கப், முந்திரி, அப்புறம் ஆல்மண்டு, ஏலக்காய் போட்டு. சூப்பர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்தையும் வறுக்க போகிறோமா? ஆமாம். ஃபஸ்ட்டு ரவை வறுத்துக்கலாமா? ரவா தேங்காய் ரெண்டுமே ரோஸ்ட் பண்ணணுமா? ஆமாம். இது தனியாவா? இப்படி கலர் சேஞ்ச் ஆகணுமா? கொஞ்சம் சூடு ஏறினா போதுமா? இல்லை, நல்ல கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நல்ல கலர் வரும். வீட்டில் யாரெல்லாம் இருக்காரு? 2 பையன் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க பையங்க? 10th படிக்கிறாங்க. சின்னவன் வந்து 7th படிக்கிறாங்க. வறுபட்டுச்சா? வறுபட்டுச்சு. ஓகே, திருப்பி அடுப்பு ஆன் பண்ணிக்கணுமா? இப்போ தேங்காவா? ஆமாம். நெய்க்கு ஏதாவது விடணுமா? இல்லை, தேங்காய் வெறுமனை. தேங்காவும் இதே மாதிரி நல்லா வறுத்துக்கணும். தேங்காவும் நல்லா அப்போ தான் நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம், சாப்பிடலாம். இல்லைன்னா தேங்காய் சீக்கிரமாக நல்லா டோஸ்ட் ஆகலாம், ஈரத்தன்மை இருக்கும், கெட்டு போய்டும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம். இது கலர் வரணுமா? தேங்காய் கொஞ்சம் லேசாக வரும். கொஞ்சம் லேசாக வரும். சூப்பர். கொஞ்சம் கலர் வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம். ரெடி ஆயிடுச்சா? பொட்டி இல்லாமல்? ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாநிலமாக வரும்போது எடுத்துக்கணுமா? சரி, ரைட்டு. ரவா தனியாக, தேங்காய் தனியாக. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது மிக்சியில் ஒரு லேசாக ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் அடிக்கணுமா? இது தனியாக போட்டுக்கலாம், அது தனியாக போட்டுக்கலாம். ஓகே. ரொம்ப பவுடராக தேவையில்லை இல்லையா? ஆமாம், கொஞ்சம் கரக. அடுத்து தேங்காவா? ஆமாம், தேங்காய் லேசாக போடும். தள்ளி விடுங்க. இதிலே கொட்டிக்கணுமா? அதிலே கொட்டிக்கலாம். ஓகே, தேங்காய் ரவை ரெண்டும் ரெடி பண்ணி வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணணும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா? ஓகே. தண்ணி வேணுமா? தண்ணி நான் தரேன். வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ணுவாரா உங்களுக்கு அப்பப்போ சமையலில்? தொல்லை தான் பண்ணுவாங்க. தொல்லை பண்ணுவாரா? சரவணன் உங்களை தொல்லைன்னு சொல்கிறாங்க. சரவணன் என்ன சரவணன் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி சக்கரை போட்டிருக்கிறாங்க. அப்புறம் பாகு ரெடி பண்ணணும்.
பாகு எடுக்கணுமா? கம்பி பதத்துக்கு வரணும் பாகு. கம்பி பாகு. ஓகே டான். நெய் வேணுமா? இந்த வறுத்து அரைச்சதில் 1 ஸ்பூன் நெய் போட்டு இதையும் கலக்கி வச்சுக்கணுமா? ஆமாம். இருங்க நான் கலக்கிறேன். நல்லா கலக்கிறேண்ணா? நல்லா கலக்கு. ஏலக்காய் பொடி கொஞ்சம் இதுலேவா? இந்தாங்க நெய் போட்டு இப்போ ஏலக்காய். போதுமா? ஓகே ஓகே கரெக்டாக ஓகேவா? ஓகே இது காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதாங்க சிம்மில் வச்சுக்கலாம். ஓகே முதல்ல Cashew முந்திரி nut. போட்டுக்கணும். ஆல்மண்ட் நெய்யில் வறுத்து அப்படியே அதிலே போட்டுக்கணும். அதிலே போட்டு அதே போட்டுடலாமா? ஆல்மண்ட் இதில் போட்டுக்கலாம். போட்டுடலாம். வந்துருச்சா? கம்பி பதம் வரணும். எப்படி இந்த தண்ணியில் போட்டு பார்க்கணுமா? ஓகே ஓகே கரையாமல் இருக்கணும். ஆமாம் கரையாமல். சூப்பர். இந்தாங்க ஆஃப் பண்ணிடுவா? இப்போ சூடோடு எடுத்து நெய் தடவி வச்சிருக்க தட்டில் Okay, எடுத்து இந்த தட்டுலயா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நிமிஷத்தில் கட்டிட்டாங்க. சூப்பராக. ஓகே மேலே ஏதாவது நெய் தடவணுமா? இல்லை முந்திரி வைக்கலாம். முந்திரி பருப்பா? ஓகே சூடோடு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். Okay. அப்புறம் ஆறிடுச்சுன்னா கட் பண்ண முடியாது. ரொம்பவே சூப்பராக ஒரு கோகோனட் பர்ஃபி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பர்ஃபி. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்றது ஸ்ட்ராங்காக பார்க்கும்போது இருக்குது, பட் கட் பண்ண உடனே டக்குன்னு கட் ஆகிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் எனக்கு ஸ்வீட்டு அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது, பட் இந்த கோகோனட் நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் சாப்பிடலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணிச்சு, அதனால் சாப்பிட்றேன். சாப்பிட்டு சூப்பராக இருந்தது கலை. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்காய் பர்பி. தேவையான பொருட்கள்: ரவை 1 கப், சர்க்கரை 1½ கப், தேங்காய் துருவல் 1 கப், நெய், பாதாம், ஏலக்காய். செய்முறை: முதலில் வாணலியை சூடாக்கி ரவை மற்றும் தேங்காய் துருவலை தனித்தனியாக வதக்கி ஆறவிட்டு தனித்தனியாக மிக்சியில் சேர்த்து அரைத்து கலந்து கொள்ளவும். வாணலியில் பாத்திரம் வைத்து தண்ணீர் மற்றும் சர்க்கரை சேர்த்து கம்பி பதத்திற்கு கரைத்து கொள்ளவும். இதற்குள் ரவை கலவையோடு நெய், ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து கொள்ளவும். பின்பு கரைத்த சர்க்கரையை சேர்த்து கலந்து நெய் தடவிய தட்டில் சேர்த்து ஆறவிடவும். இப்பொழுது தேங்காய் பர்ஃபி தயார்.